முன்னாள் எம்பி மைத்ரேயன் திமுகவில் இணைகிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகிறது. அண்ணா அறிவாலயத்துல காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில மைத்ரேயன் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். அதிமுகவில் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த மைத்ரேயன் பாஜகவில் இணைந்தார். பின்னர் அதிமுகவில் மீண்டும் இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து பல்வேறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர்களும் திமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில மைத்ரேயனும் அதிமுகவில் இருந்து விலகி தற்போது திமுகவில் இணைத்துக் கொள்ள இருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காலை 10 மணிக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு முதலமைச்சர் வர இருக்கிறார். முதலமைச்சர் முன்னிலையில மைத்ரேயன் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். அவரோடு ஏற்கனவே அவர் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியவர். அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய ஏற்பாட்டில் அவர் மைத்ரேயன் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டமும் இன்று நடைபெறக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக இந்த இணைப்பு நிகழ்வு இருக்கும் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. கோகுல், இப்போ இவர் திமுகவில் இணைவது என்பது எந்த அளவுக்கு முக்கியமான அரசியல் நகர்வாக பார்க்கப்படும்? ஏனென்றால் அன்வர் ராஜா சேர்ந்த போதே அது சார்ந்த ஒரு முக்கிய பார்வை எழுந்தது. இது குறித்த பார்வை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசியாக இருந்தவர் தான் மைத்ரேயன். அவர் இருக்கும்போது அவருக்கு மாநிலங்களவை எம்பியாக வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் அதிமுகவிலிருந்து விலகி அவர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பாஜகவில் அவருக்கு ஒரு பெரிய அளவிலான முக்கியத்துவமோ முக்கிய பொறுப்போ வழங்கப்படாத நிலையில மீண்டும் தன்னை பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் மைத்ரேயன் இணைத்துக் கொண்டு செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.